நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். என்ன நல்லா இருக்கேன்? என்னோட ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரு. எங்க குழந்தைங்க நல்லா இருக்காங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்க. இல்ல நான் வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு வேலைக்கு கல்யாணம் ஆச்சு. இதுதான் நம்மளோட சந்தோஷம். ஹஸ்பண்டுக்கு இந்த வேலை பிடிக்கல. அவர் கொஞ்சம் இரிட்டேட்டடாவே இருக்காரு. இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைச்சு அவர் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டேன்னா, அப்புறம் நான் ஹேப்பியா இருக்கலாம். லைஃப்ல ஃபைனலி கொஞ்சம் டைம் கிடைச்சா நான் ஹேப்பியா இருக்கலாம். உங்களையே கேட்டிருக்கீங்களா? நான் சந்தோஷமா இருக்கேனா? நீ கேட்டிருக்கீங்களா? உங்ககிட்டயே. அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் நான் அந்த கேள்விய என்கிட்ட கேட்டுக்கிட்டேன். நான் சந்தோஷமா இருக்கேனா? நான் யோசிச்சு பார்த்தேன். எப்போலேருந்து நான் என்னோட இஷ்டத்துக்கு, எனக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டி குடுத்து அம் பண்ண ஆரம்பிச்சேன். இல்ல எனக்காக நான் குரல் கொடுத்து, இல்ல நான் அத பண்ணுவேன்னு தைரியமா பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சினிமாக்குள்ள வரும்போது தான். அதுவரைக்கும் என்னென்ன பண்ணினேனோ, வெதர் கிரியேஷன்ஸா இருக்கட்டும், கிரியேஷன்ஸ் பொட்டிக். அதுக்கப்புறம் அதோடயே சேர்த்து வி ஹெல்ப்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன். அதுவா இருக்கட்டும். மஸ்கெட்க்கு போனதுக்கப்புறம் வொகேஷனல் ட்ரெய்னிங், கிட்ஸ் கேம்ப் அதா இருக்கட்டும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு டொயோட்டா, நேஷனல் பேங்க் ஆஃப் ஒமான், ஜெனட்கோ அந்த மாரி கம்பெனிஸ்க்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேர்ல்ட் புக்ல ஒர்க் பண்ணதா இருக்கட்டும். இல்ல மஸ்கெட் அட்வர்டைசிங்கில காப்பி ரைட்டரா இருந்ததா இருக்கட்டும். எல்லாமே வந்து மத்த விஷயங்களுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி குடுத்து, அதோட இடையில ஒரு விஷயம் எனக்கு பிடிச்ச மாதிரி, இதுதான் முடியும் இப்போ. பிகாஸ் இதுக்கு ப்ரையாரிட்டி இல்ல. அப்படிதான் பண்ணினது. ஆனா அதெல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆச்சு. அதுக்கு காரணம் நல்ல உழைப்பு. கடின உழைப்பு. கத்துக்கிறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். இன்னும் இன்னும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அதனால தான். பட் பல தடவ சினிமா ஆஃபர் வந்துட்டு என்னால அத பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடிஞ்சதில்ல. பட் அந்த 45 இயர்ஸ்ல 42 டூ 45 இயர்ஸ் அந்த கேப்ல நான் அப்போவே ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அந்த டைம்ல இந்த சினிமா ஆஃபர் வந்தது. லோகிததாஸ் சாரோட சக்கரமுத்து ஃபர்ஸ்ட் ஆக்டிங் அசைன்மெண்ட் மலையாளத்தில. அந்த படம் வந்தபோது ராம் மஸ்கெட்ல இருந்தாரு. நாங்க கோயம்புத்தூர்ல இருந்தோம். பசங்கள என்னோட 2ண்ட் டாட்டரையும், 3rd டாட்டரையும் வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் பண்றோம். அவங்களோட எஜுகேஷனுக்காக. ஸ்ருதி சிஏ பண்ணணும்னு நெனச்சா, அவளுக்கு பிக் 4 கம்பெனில ஆர்டிகிள்ஷிப் பண்ணோம். அதுக்காக சென்னைக்கு ஷிஃப்ட் பண்றோம். நாங்க எங்க வீடு ரெடியா இருக்கல. அதுவரைக்கும் அக்கா வீட்ல பசங்கள விட்டுட்டு ஒரு 2 மந்த்ஸ் அங்க விட்டுட்டு, நான் அப்பப்போ போயிட்டு வந்துட்டுருந்தேன். சாரதா கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருந்தா. அப்பா, அம்மா பாலக்காட்ல இருந்தாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. ராமோட அப்பாக்கும் கொஞ்சம் வீக் ஆயிட்டாரு. அந்த மாரி டைம். பட் பசங்களோட படிப்புக்காக நான் வர வேண்டிய ஒரு சூழல். அதனால அப்படி இருந்தது. அந்த டைம்ல ஆஃபர் வந்தப்போ, நான் ஃபர்ஸ்ட்டு ராம்ட்ட கேட்டேன். "இப்படி ஆஃபர் வந்திருக்கு. எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு. என்ன பண்ணலாம்?" ஃபர்ஸ்ட் திங் ஹி செட் இஸ், "எப்படி முடியும்? முடியாது. பசங்க அங்க இருக்காங்க. நீ என்னலாம் பண்ணுவ? பாலக்காடுக்கு போவியா? கோயம்புத்தூர்ல பார்த்துப்பியா? இல்ல சென்னையில போய் குழந்தைங்கள பார்த்துப்பியா? இல்ல நீ சினிமால நடிக்க போவியா?" நான் சொன்னேன், "அது நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லையே." ஹி செட், "எனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிடிக்குமோ அத நீ பண்ணு. பட் உன்னால முடியுமா? எனக்கு கவலையா இருக்கு. எல்லாத்தையுமா ஒரே அடியா இழுத்து விட்டேன்னா உன்னால முடியுமா? பார்த்துக்கோ." நான் சொன்னேன், "அத என்கிட்ட விட்டுருங்க. எப்பவுமே மத்ததுக்கெல்லாம் நான் ப்ரையாரிட்டி குடுத்துருக்கேன். இந்த வாட்டி ஐ டோன்ட் வாண்ட் டூ மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எனக்கு டைரக்ஷன் கத்துக்கணும். இது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் கூட, டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ண முடியும். அந்த சினிமாக்குள்ள கொஞ்சம் பேர பழக்கமாகும். ஸோ தட் என்னோட படங்கள் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்." ஹி செட், "எனக்கு என்னோ கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடும்னு. ஆனா நீ பார்த்துக்கோ. ஐ ட்ரஸ்ட் யூன்னு" சொல்லிட்டாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்க அப்பா, அம்மாட்ட பெர்மிஷன் கேட்கறது. அங்கேயும் போய் அப்படிதான் கன்வின்ஸ் பண்ணேன். அதுதான் உண்மை கூட. என்னன்னா, எனக்கு ஐ வாண்ட் டு லேர்ன் ஃபிலிம் மேக்கிங். இப்படி பண்ணேன்னா, நல்ல டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சா, என்னால என்னோட படங்கள் பண்ண முடியும். ப்ளீஸ் சொன்னேன். ஓகே சொன்னாங்க. ம் மனசில்லா மனசோட எங்க அம்மா ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாமனார்ட்ட சொன்னேன். மாமனார் வந்து அதிசயமா, "அ நீ எங்க இருந்தாலும் அ நீ உன்ன நல்லா மேனேஜ் பண்ணிப்ப. எனக்கு தெரியும். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் உன்கிட்ட இருக்கு" சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஐ டிட் இட். இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பட் அன்னைக்கு நான் பட்ட அந்த கொஞ்ச நாளைக்கு பட்ட கஷ்டம் இப்போ 20 இயர்ஸ் ஆச்சு.
கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேலே நான் நடிச்சிட்டேன். ஆனால் 45 படங்கள் முடிச்சு தான் நான் என்னோட டைரக்ஷன் ஆரம்பித்தேன். அது கூட ஒரு மேஜர் ஷிஃப்ட், மேஜர் டிசிஷன். சினிமாவில் அவ்வளோ ஆக்டிங் ஆஃபர்ஸ், த பெஸ்ட் டிரெக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பாஸ்ங்கிற பாஸ்கரன், பொய் சொல்ல போகிறோம், நாடோடிகள், யுத்தம் செய், சொல்லிகிட்டே இருக்கலாம், விண்ணை தாண்டி வருவாயா, மலையாளத்தில் நல்ல படங்கள். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது டிரெக்ஷனுக்கு வந்தால் கம்ப்ளீட்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணும்போது என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. பட் ஐ டுக் தட் கால். ஏன்னா இது என்னோட இஷ்டத்தோடு பண்ணுறேன். ஐ வாண்ட் டு டூ திஸ். ஸோ அந்த ஸ்டெப் எடுத்தேன். அந்த 5 படங்கள் எதுவுமே கமர்ஷியல் சக்ஸஸ் கிடையாது. ஆனால் அந்த படங்கள் எனக்கு கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இல்லையா, இட்ஸ் அன்பிலீவபிள். அது எனக்காக நான் பண்ணது. நான் இங்கே சம்பாதிச்சது அதுக்குள்ளே போட்டேன். என்னோட கணவர்கிட்ட வாங்கியோ இல்லை வேற எங்கேயோ வாங்கி நான் அதுக்குள்ளே போடலை. பட் எனக்காக நான் அதை பண்ணிக்கிட்டேன். அது பண்ண முடிஞ்சது 45 வயசில், 48 வயசில் தான். அது வரைக்கும் நான் அதை போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள், இப்போ பாருங்கள், என்னோட யங்கஸ்ட் டாட்டருக்கு கோவிட் டைமில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. பட் அப்போ நான் ஆரியோ ஓகே பேபி பண்ணிகிட்ருக்கேன். பல பேர் சொல்லியிருப்பாங்க, உடம்பு சரியில்லாத குழந்தை இருக்கும்போது நீ எதுக்கு இதை பண்ணுறேன்னு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அது என்னோட ப்ரொஃபஷன். நான் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாச்சு. அண்ட் இப்போ யோசிக்கும் போது தெரியுது, அந்த வேலை இருந்ததுனால தான் என்னால் கோப் பண்ண முடிஞ்சுது. ஒரு வெண்ட் இருந்தது. அதுக்காக நான் இங்கே எந்த குறையும் வைக்கல. அதை நான் ப்ரூவ் பண்ணமா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஐ ஹேட் claimed my space. I had claimed that. Have you claimed it? ஒரு அம்மாக்கு குழந்தை மேலே இருக்கிற அக்கறையை விட இந்த உலகத்தில் யாருக்கு இருக்கும்? வெளியிலேருந்து ஒருத்தர் என்ன சொல்கிறது, அவள் வேலைன்னு போகிறா, அவள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போகிறா, குழந்தைய பார்க்குறதில்ல. எத்தனையோ யங் மதர்ஸ், நியூ மதர்ஸ், நம்மளே சொல்லுவோம். இப்போ இல்லை, ஒரு 20-25 வருஷம் முன்னாடி சொல்லுவாங்க, குழந்தைய பெத்து போட்டுட்டு அவ பாட்டில் வேலைக்கு போடுறா, குழந்தைக்கு பால் கொடுக்கறது இல்லை. அந்த தாய்க்கு குழந்தை மேலே இருக்கிறத விட அக்கறை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் யார் அது சொல்கிறதுக்கு? எனக்கு என்னென்ன பிடிக்கும், நான் என்னென்ன பிடிக்கிற விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் இருக்கும் இல்லையா. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு சின்ன பிளாட் இருக்குது, சின்ன பிளாட், அங்கே வீடு கட்டணும்னு. ஏன்னா அந்த கிராமத்து வாழ்க்கை, அது மட்டும் இல்லை, அவங்க பக்கத்துலலாம் சின்ன சின்ன கிராமம் இருக்குது, அங்கே குழந்தைகள், அங்கே இருக்கிறது பெண்கள், அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணும், அப்படியெல்லாம் என் மைண்டில் ஆசை இருந்தது. பட் 13-14 வருஷமாக நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் கண்டுக்கிறதே கிடையாது. இல்லை, அவ்வளோ தூரம்லாம் போய் பண்ண முடியாதுன்னு. ஒரு ஸ்டேஜில் நான் முடிவு எடுத்தேன், நான் பண்ண போகிறேன். தட்ஸ் இட். பண்ணினேன். அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது தெரியுமா? இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்ததுனால. நான் போய் கையை நீட்ட தேவை இருக்கலை, அதனால என்னால் பண்ண முடிஞ்சது. ஆனால் அவரும் அந்த மாதிரி ஒரு ஆள். முடிவெடுத்துட்டியா? ஓகே ஃபைன், எனக்கு அதில் விருப்பம் இல்லை, ஆனால் நீ பண்ணுறியா? அப்சல்யூட்லி ஃபைன். அதை நான் பண்ணேன். இப்போ என்னை விட அவர் தான் என்ஜாய் பண்ணுறாரு. அங்கே இருக்கிறது அவ்வளோ காய், அங்கே ஒரு வாழை கொலைச்சிருக்கு. அந்த வாழை கொலையை பார்த்துட்டு எனக்கு ஒரு குழந்தை பிறந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகு வாழைப்பழம். அதில் பூன்னா அப்படி பூ, அப்படி இத்தினோண்டு போடுறதுக்குள்ள அப்படி வருது. அவ்வளோ நல்ல தண்ணி, அவ்வளோ நல்ல மண். கொய்யா இவ்வளோதான் இருக்குது, கொய்யா மரம். அதுலேருந்து பறித்து சாப்பிட்றதுக்கு அப்படி இருந்தது. 2 வருஷம் தான் ஆச்சு எல்லாம் வச்சு, ஆனால் வந்துடுச்சு. ஒன்று ஹைப்ரிட் இது வச்சுட்டாங்க. அது வி வாண்ட் டு மேக் இட் வெரி ஆர்கானிக். பட் ஆனாலும் சொல்ல அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா. அங்கே பக்கத்தில் ஒரு வீட்டில் நிறைய மாடு, ஆடு, கோழி எல்லாம் இருக்குது. அப்போ அந்த மாடு குழந்தை பிறந்திருக்கு. அந்த மாடை பார்க்க போனோம். அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து, அது ஓட்டுறத பார்த்து அப்படி ஒரு சந்தோஷம். எனக்கு ஞாபகம் வந்தது, நானும் அப்பாவும் ஏதோ ஒரு இடம் பார்க்கறதுக்காக பாலக்காட்டில் ஒரு 30 வருஷம் இருக்கும் முன்னாடி நாங்கள் ஒரு இடம் பார்க்க போனப்போ அந்த வீட்டில் ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருந்தது. அப்பா அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து அதை கொஞ்சத்தை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. இன்னும் அப்பாவை நான் இப்படி பார்த்ததே இல்லையே. அப்படி கொஞ்சிட்டு இருந்தார். அதை அவர் விடவே இல்லை.
அந்த ஃபீலிங் எனக்கு அன்னைக்கு அங்க வந்தது. அந்த மழை பெய்யும்போது அந்த புது மழை வாசனை இருக்குல்ல, மண் வாசனை. அது அங்க போய் இருந்தா அந்த வாசனை கேட்கும்போது அப்படி இருக்கும். ஒரு மூன்லிட் நைட்ல மேல போய் இப்படி போய் நின்னா அப்படி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ அந்த மாரி எனக்கு தேவையான விஷயங்கள் நான் நெறைய பண்ணியிருக்கேன். ராம்ட்ட சொல்லுவேன் நான். நான் ஆக்சுவலி சொல்வேன். இட்ஸ் அதர் வே அரவுண்ட். அவர் வந்து குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக எத்தனையோ வருஷம் 22 வருஷம் வெளிநாட்ல. 8 வருஷம் அவர் தனியாவே இருந்தாரு அங்க. தனியா இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவர் தனியாவே இருந்தாரு. எங்களுக்காக. நாங்க செக்யூரா இருக்கணுங்கிறதுக்காக. அப்ப அவருக்கு தேவையான பல விஷயங்கள் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. இப்ப நான் அவர்ட்ட சொல்றேன். டூ இட். வாட்டெவர் யூ வாண்ட் டு டூ, ப்ளீஸ் டூ இட் நவ். உங்களுக்கு அவ்வளோ அழகா பெயிண்ட் பண்ணுவாரு. அந்த எங்க பேரனோட டெலிவரி டைம்க்கு போனப்போ ஹி பெயிண்டட். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். ஹாம், ஹீஸ் அ ஹாம். ஓகே, ரேடியோவில் அந்த யூனோ அதில் உட்காந்து அது பேசுறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இட்ஸ் அ ஹாபி. இட்ஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் திங். அதை பண்ண சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்க. I encourage him to do that because as a woman ஏதோ ஒரு இடத்துல என்னால் அது பண்ண முடிஞ்சுது, பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணன்னு தோணுச்சா நான் என்ரோல் பண்ணுவேன். யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். ஐ வில் ஃபைண்ட் டைம். 3:30 மணிக்கு கூட எழுந்திருப்பேன் நான் காலையில். ஆனால் அந்த 3:30 மணிலேருந்து 5:30 மணி வரை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாக்கி நான் அந்த கோர்ஸ் படிப்பேன், எக்ஸாம் எழுதுவேன், சர்டிஃபிகேஷன் வாங்குவேன். அந்த மாதிரி பல கோர்சஸ் நான் முடிச்சிருக்கேன். இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் ஹெல்த் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட். இப்போ ரீசெண்டாக ஒன்று பண்ணேன், ப்ரைமர் ஆன் சூசைட் ப்ரிவென்ஷன், கேட் கீப்பர்ஸ் அப்ரோச், நிமான்ஸோடு. அது ரெண்டும், ஒன்று வந்து ஸ்டான்ஃபோர்டோட ஆன்லைன் கோர்ஸு, இன்னொன்று வந்து ஜான் ஹாப்கின்ஸோட ஆன்லைன் கோர்ஸு. இது வந்து நிமான்ஸோடு. இன்னும் 2-3 என்ரோல் பண்ணியிருக்கேன், கற்றுட்டுருக்கேன். எனக்கு கற்றுக்கிறதுக்கு லேர்ன் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஐ ஹாவ் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் உட்காந்து பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இருக்குது. ஆனால் அந்த பண்ணுற விஷயத்தில் உள்ள இன்ட்ரெஸ்ட்னால நான் சஸ்டெயின் பண்ணுவேன். இந்த வயசில் எனக்கு தெரியுது, எனக்காக நான் ஒன்று பண்ணிக்கிட்டேன்னா அது வந்து செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. நாட் அட் ஆல். ஐ டிசர்வ் தட் ஹாப்பினஸ். அதை தைரியமாக நான் பண்ணணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அந்த மாதிரி எப்போவுமே நமக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். குழந்தைங்க கல்யாணம் பண்ணாலும், பேர குழந்தைங்கள் வந்தாலும் ஏதாவது ஒன்று இருக்கும். ஏதாவது ஒரு கவலை இருக்கும், ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதுதானே லைஃப். அதெல்லாம் முடிஞ்சிட்டு தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னா சந்தோஷமாகவே இருக்க முடியாது. அப்பப்போ நமக்கு அந்த ரிலீஃப் தர, நமக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் தர, மற்றவங்களுக்கு உபத்திரவம் ஆகாமல், மற்றவங்க யாரையும் இன்கன்வீனியன்ஸ் பண்ணாமல் அது பண்ண முடிஞ்சால் அது தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும். அது ஒரு பாட்டு பாடுறதா இருக்கலாம், இல்லை பெயிண்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா டான்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லைன்னா கார்டனிங்காக இருக்கலாம். இதில் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் நான் முடிவு பண்ணியிருக்கேன், எதுவுமே இல்லை பண்ணறதுக்கு, உட்காந்துருக்கேன்னா ஜாலியாக உட்காந்துருக்கணும், ரெஸ்ட் எடுக்க முடியணும் கில்ட் இல்லாமல். அது ரொம்ப கஷ்டம் நமக்கு. சும்மா உட்காந்துட்டாலே ஐயோ சும்மா உட்காந்துருக்கோன்னு ஒரு கில்ட் வந்துடுறது. 60 வயசில் எதுக்கு அந்த கில்ட்? எந்த வயசுல அந்த கில்ட் வரக்கூடாது. எவ்ரிபடி டிசர்வ்ஸ் டு ரிலாக்ஸ். அந்த ரிலாக்ஸேஷன் இருந்தால் தான் வண்டி அப்புறமா நல்லா ஓடும், இல்லைன்னா பேர்ன் அவுட் ஆகிடும், எஃபிஷியன்சி போயிடும். அப்புறம் வேலிடேஷன், எல்லார்ட்டேருந்து அப்ரூவல் வேணும்ல நமக்கு. ஓ நீ நல்ல பொண்ணு, நல்ல அம்மா, நல்ல வைஃபு, நல்ல மருமக, நல்ல நாத்தனார், நல்ல அண்ணி, ஃபைனலி பசங்கள்டேருந்து நல்ல அம்மா. இந்த அப்ரூவல் எதுக்கு நமக்கு? எதுக்கு நம்ம அந்த அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணுறோம்? நமக்கு தெரியும்ல. அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க. அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டுக்குங்க. ஆம் ஐ ஹாப்பி? நான் சந்தோஷமாக இருக்கேன்னா? ஒரு நாளைக்கு எதுவுமே எனக்கு பண்ணுறதுக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ணால் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயத்த
இது இப்போ இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நான் தள்ளி வச்சிருக்கேன்னா, எத்தனை வருஷமா நான் தள்ளி வச்சிருக்கேன். இந்த வேலை முடிஞ்சு அதை ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா அந்த வேலை முடிஞ்சு அப்புறமா ஆரம்பிக்கலான்னு இது எவ்வளோ நாளா நான் தள்ளி போட்டுட்டு இருக்கேன். அந்த கேள்வி உங்ககிட்ட கேளுங்க. நம்ம இஷ்டங்களுக்கு, நம்மளோட பேஷனுக்கு லாஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறது, அந்த பழக்கத்தை ஒரு ஸ்டேஜில் நம்ம மாற்றிக்கணும். Take care of yourself. Live life king size. வணக்கம்.